அதுக்கப்புறம் நம்ம ஈத்தன் கொண்டு போயிட்டு அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் வந்து நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம ஜெய் வந்துட்டு இது ஜிஎஃப் அப்படின்னுவான். ஜிஎஃப்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்க, கேர்ள் ஃப்ரைடேவை தான் அப்படி சொல்கிறாப்புல. ஏன்டா வெளாவரியாக சொல்லலாம் ஏன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கலாச்சி முடிச்சுட்டு நீ என்ன பண்ணுறேன்னா அவங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாங்களா, நீ என்ன பண்ணுறேன்னா வேலையாக ஆந்தோய்க்கு கேர்ள் ஃப்ரெண்டு தேடித்தரேன்னு உடனே அவங்க கலாய்க்கிறாங்க. உடனே அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்வாங்க. உடனே இல்லை அவன் ஜோக் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணுமா அப்படின்ட்டு போயிடுறான். உடனே ஆந்தோய் வந்து வெல்கம் டு ஜெயா அப்படின்ட்டு ஒரு யூனிஃபார்மை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஈத்தனுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு சாரி ஈத்தன், நான் சத்தியமாக தெரிஞ்சு வந்து உங்கள் அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு இதை நினச்சில் வச்சு பழகி எதுவும் வாங்கிட மாட்டியே அப்படின்வா. உடனே ஈத்தன் கண்டிப்பாக பழி வாங்குறதுக்கு தானே உன்னை இங்கே வர வச்சுருக்கேன் அப்படின்னு சீரியஸாக பேசுகிறோம். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு சாரி ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா ஜோக் சொன்னேன் அப்படின்னுவான். நம்ம ஹீரோயினும் ஜோக்கா, ஐயோ நான் கூட சீரியஸ்ன்னு வச்சு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்வாங்க. மறுபடியும் கிட்ட வந்துட்டு அது ஜோக்கா சீரியஸாக நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு போயிடுவான். உடனே நம்ம ஹீரோயின் டென்ஷனில் நின்றுட்டுருப்பாங்க. அடுத்து என்னாச்சுன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.